பிம் ஆப்ல எப்படி எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி பே பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பிம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதுல பில்ஸ் அண்ட் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதுல எலக்ட்ரிசிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இங்க சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட கன்சியூமர் நம்பர் பாத்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லுவாங்க. கன்சியூமர் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. இந்த கன்சியூமர் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பில் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பில் ரிசிப்ட்ல இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இபி கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர் நம்பரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பே ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ இப்போ எப்படி பிம் ஆப்பில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.